ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டின்னர் vlog பார்க்கலாமா? இட்லி தோசைக்கு மாவு இருந்தா போதும், என்ன டிஃபன் செய்யணும் அப்படிங்கிற டென்ஷனே இருக்காது. இட்லி ஊத்தி வச்சாச்சு. இட்லி ஊத்தி வச்சுட்டு இட்லி சாம்பாருக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த இட்லி சாம்பார் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறையவே அப்லோட் பண்ணிருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இட்லி சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தோசை செய்யலாம் அப்படின்ட்டு முட்டை 4 வேக வச்சு துருவி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பொடி பொடியா நறுக்குனது, மல்லி இலை, புதினா இலைன்னு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, இஞ்சி பூண்டு நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கடைசியா சிக்கன் மசாலா, உப்பு, துருவின முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு தோசை ஊத்திட்டு அதுக்கு மேல இந்த ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு திருப்பியும் நல்லா தோசை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்தா சூப்பரான முட்டை கறி தோசை ரெடி. இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல, அதனால நானே முட்டை கறி தோசைன்னு வச்சுட்டேன். இது சைடிஷாவும் வச்சு சாப்பிடலாம், இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி தோசையில என்ன வித்தியாசமா ட்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.